ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? மனசெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் கைஸ். நாடகம் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. கரிகால நினைச்சாதான் பாவமா இருக்குது. சரி, ஓகே, நீ நம்ம மனசெல்லாம் ரிவ்யூ போட்டுட்டு இருக்கோம். ஸோ இதயம் சீரியல் இன்னைக்கு எபிசோடு எப்படி இருந்தது? நேற்று ஒருத்தவங்க கமெண்ட்ஸ்ல வேற சொல்லியிருந்தாங்க நான் பேசுறது ரொம்ப போர் அடிக்குதுன்னு. அதனால நம்ம சீக்கிரமா நம்ம பேசிடலாம். சரியா? போர் அடிக்காம சீக்கிரமா பேசிடலாம். சீக்கிரமா நம்ம ரிவ்யூவும் பண்ணிடலாம். அதாவது என்ன சொல்லி இன்னைக்கு எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னா, பரவாயில்ல கைஸ். பரவாயில்லன்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப சூப்பர், ஆஹா, ஓஹோ அப்படின்னு சொல்ற அளவுக்குலாம் நாடகம் ஒண்ணும் ஒர்த்தே கிடையாதுங்க. சரியா? ஏன்னா நெறைய பேர் கமெண்ட்ஸ்ல வேற கழுவி தான் ஊத்திட்டு இருக்காங்க. ஒர்ஸ்ட் ஸ்டோரி, ஸ்டோரிய சீக்கிரம் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல நெறைய பேர் போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. உண்மைதான் கைஸ். இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னா, அதாவது இவங்க மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க இல்லையா, நம்ம பாரதி. உடனே ஹாஸ்பிட்டல் சேர்த்திருப்பார்ல ஆதி, அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லி ஃபோன் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஃபோன் பண்ணா அவர் தூங்கிட்டு இருப்பாராமா. அதனால 2 பேரும் பேசிக்க முடியாது. மறுநாள் ஆண்டாளு, அழகரு அவங்க அம்மா எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆபரேஷன பத்தி, ஆதிய பத்தி. அப்ப பாரதி கேட்டுர்றாங்க. கேட்டுர்றாங்கன்னு பார்த்தா, பாதி அரைகுறையா கேட்டிருக்காங்க. உடனே நம்ம ஆண்டாள் அம்மா அப்படியே சமாளிச்சிருச்சு. அப்புறம் இங்க நம்ம தமிழ் பாப்பாவுக்கு பிரச்சனை வருது. ஸோ நகைக்கு ஆசைப்பட்டு 3 பேர் அந்த குழந்தைய இது பண்ண வர்றாங்க. பிடிக்க வர்றாங்க. அப்ப நம்ம ஆதி வர்றாரு இல்லையா? ஏன்னா எப்பயுமே இந்த குழந்தைக்கு ஆபத்துனா வாசு வந்துருவாரு இல்லையா? அந்த மாரி இவரு நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்பான்ட்டு அந்த குழந்தை வருது. ஆனா அது அப்பான்ற பார்த்த சந்தோஷத்துல மயக்கம் போட்டுருது. மயக்கம் போட்டோனே ஹீரோ அப்படியே சண்டை போடுறாரு. அங்க வேற ஒரு டயலாக் வேற. பிள்ளை குழந்தைங்கள கடத்துறவன் ஹீரோ கிடையாதுடா, காப்பாத்துறவன் தான்டா ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு டயலாக்லாம் ரொம்ப ஓவரா தான் சார் பேசுறீங்க. வாழ்க்கைய தான் கோட்டை விட்டுட்டு உட்காந்துருக்கீங்க சார். ஓகேவா? அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல அதான் சண்டை போட்டுட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு வர நேரம் அந்த தாத்தாவும் அந்த பத்மாவும் பார்த்துடுறாங்க. பார்த்தோனே இது எனக்கு தெரிஞ்ச குழந்தை தாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்குறாங்க. சேர்த்தோனே பாரதிக்கும் ஃபோன் பண்ணி விட்டுறாங்களாட்டு இருக்குது. பாரதி வந்துட்டு இருக்கிறாங்க. உடனே இது குழந்தை அப்பா அப்பா அப்பான்ட்டு புலம்பிட்டு இருக்குது. உடனே பத்மாவும் அந்த தாத்தாவும் அஹ் ரொம்ப திட்டுறாங்க அவங்க அப்பனை. என்னாச்சு? ஏன் ஆதி கேட்குறாப்புல, என்னாச்சு? என்ன பிரச்சனை அப்படின்னு. இந்த மாதிரி அவங்க அப்பா அந்த குழந்தைய விட்டுட்டு போயிட்டாரு தம்பி. குடும்பத்திலேயே ஒரே பிரச்சனையா இருக்குன்னு சொன்னோனே, ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஆதி பேசுறாப்புல. இப்படி உடனே தாத்தா சொல்றாரு, இப்படி ஒரு குழந்தைய விட்டுட்டு போறவன் மனுஷனே கிடையாது. அவன் எல்லாம் என் கையில கிடைச்சானா 4 அப்பா அப்பலாம் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரு பேசுறாரு. அதுக்கப்புறம் எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பா தான் இருந்தது. சரி, அதுக்கப்புறம் பாரதி வர்றாங்க. கரெக்டா அங்க பாருங்க கைஸ். சரி, நம்ம எபிசோட் தானே பேசிட்டு இருக்கிறோம். ரிவ்யூ அப்புறம் அப்புறம் பண்ணிக்கலாம். ஸோ பாரதி வர்றாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஆதி வெளியே போறாங்க. ஆதிய தமிழ பார்க்குறாங்க. பார்த்தோனே நீ மட்டும் அவங்க தமிழ் பாப்பாவோட அப்பா வந்தோனே சொல்லுமா, நான் அப்படி ஒரு கோவமா இருக்கு அவன் மேல அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசுறாங்க. ஸோ சொன்ன உடனே அஹ் அவரை திட்டாதீங்க, அவர் ரொம்ப நல்லவர், நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி பாரதி பேசுறாங்க. அப்ப ஆதியோட சட்டையில அந்த குழந்தையோட செயின் மாட்டிக்குது. அப்ப அதை குடுக்க வர்றதுக்காக உள்ள வர்றாங்க. ஸோ இதுதான் இன்னையோட எபிசோடு முடிஞ்சது கைஸ். ஓகேவா? நான் ஷார்ட்டா தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். போர் அடிக்கலன்னு நினைக்கிறேன். போர் அடிக்கிற மாதிரி இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த தடவை இன்னும் நம்ம ஷார்ட்டா பேசிடலாம். ஏன்னா உலகமே ஷார்ட்ஸ்குள்ள தானே போயிட்டு இருக்கு. ஓகே, டன். இப்ப ரிவ்யூ பண்ணிடலாமா? ஸோ எனக்கு ஒரு டவுட் மட்டும் கிளியர் பண்ணுங்க கைஸ். நேத்து இந்த ஜீ தமிழ்ல இந்த இதயம் சீரியல் முடிய போகுது அப்படின்னு சொல்லி வந்துச்சு, நியூஸ் மாதிரி வந்துச்சு. ஆனா அது உண்மையா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இன்னும் ஜீ தமிழ்ல எல்லாம் அந்த மாதிரி ஆட் எதுவுமே கொடுக்கவே இல்லை. சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரியா? சில சில டைம் ஃபேக்கான நியூஸா கூட இருக்கலாம் இல்லையா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ரிவ்யூல நான் இன்னைக்கு என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல கைஸ். தமிழ் பாப்பாவை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்குது. உண்மையில அந்த குழந்தை நல்லா தான் நடிக்குது. சூப்பரா நடிக்குது, எக்ஸலண்டா நடிக்குது. கரெக்டா அவங்க அப்பாவை பார்த்தோன்னே மயக்கம் போட்டுருச்சு. அதனால அந்த பாசத்தை கூட அதனால அனுபவிக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல 2 பேரும் கிராஸ் ஆகும்போது கூட அந்த இதயம் துடிக்கலையா? அந்த இதயம் துடிக்கலையாமா. பாரதி இப்படி திரும்பி நிக்கிறாங்க, இவர் இப்படி போறாரு. அப்ப கூட இதயம் துடிக்கலையா? வாசுவோட இதயம் பாரதியை தேடி அலையலையா? இவர்தான் நினைவலைகள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு உட்காந்துருக்காரு லூசு மாதிரி. சரியா? அதுக்கப்புறம் என்ன நடக்குது? ஆண்டாளு, அழகர் எல்லாம் ஆதியை போட்டு கிழிச்சிட்டு இருப்பாங்க. எங்கிட்ட தாத்தா வேற அவனை போட்டு நல்லா திட்டிட்டு இருப்பாரு. இப்படி ஒரு குழந்தைய விட்டுட்டு போனவே மனுஷனே கிடையாது. ஆஹ்
இதுல இன்னொன்னு சொல்றேன் guys. எனக்கு சிரிப்பு தான் வருது. ஆதி ஒரு டயலாக் சொல்லியிருப்பாப்ல. அதாவது அந்த குழந்தைய அவங்க 2 பேத்தையும் விட்டுட்டு, ஆதி ஒரு டயலாக் சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு தெரியுமா? அ ம அவங்க பொண்டாட்டியும் புருஷன்கிட்டயும் பேசி சமாதானம் ஆயி குழந்தைய பாத்துக்க சொல்லுங்க. இப்படி ஒரு குழந்தைய விட்டுட்டு போறதுக்கு அவங்க அப்பாவுக்கு எப்படிதான் மனசு வருதுன்னு அவனே சொல்லிக்கிறான். எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு அந்த இடத்துல. ஐயோ கடவுளே! ஐயோ கடவுளே! எனக்கு இது சிரிக்கிறதா, அழுகுறதான்னே தெரியல. ம் அ என்ன பேசுறதுன்னு கூட எனக்கு தெரியல கைஸ். ஏன்னா ரிவ்யூ பண்ணி எனக்கு சடிஞ்சு போச்சு எனக்கு. சீக்கிரமே இந்த சீரியல முடிச்சுட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா அந்த மாரி தான் இருக்குது கதை. இந்த செயின குடுக்க வரும்போதாவது பாப்பாங்களான்னு பாப்போம். நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரியா? ஸோ செமையா இருந்தது கைஸ். எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. டேய் விளக்கெண்ணெய், உன்னைய நீயே குறை சொல்லிக்கிறியேடா விளக்கெண்ணெய் அப்படின்னு. ஸோ தமிழ் பாப்பாவ நினைச்சா தான் ரொம்ப கஷ்டமா இருக்குது கைஸ். ஸோ என்ன உங்களோட நிறை குறைகள எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? ஸோ மனசெல்லாம்ல வந்து நல்ல சீன் ஓடிட்டு இருக்குது. அவங்க அம்மா வந்து அ